வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பி ஃபார்மர் விக்கி. இன்றைக்கான பயணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மலைக்குன்றுக்கு தான் வந்திருக்கோங்க. பயணத்தை இப்போ தான் ஆரம்பித்தோங்கன்னா காலையில் வந்த உடனே எங்களுக்கு கிடைச்ச முதல் தேனே கொம்பு தேனாக இருந்துச்சுங்க. அதோட காணொலியை உங்களுக்கு காட்டணும்னு விருப்பப்பட்டோம். இந்த கொம்பு தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் கொம்பு தேனீக்கள் கடிக்கும், பெரிய அளவில் கடிக்காது. ஆனால் இந்த இதில் இருந்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தேனீக்கள் தான், ரொம்ப பெரிய அளவுலையும் இல்லை. ஆனால் கடித்தது ஒவ்வொன்றும் அப்படி கடிச்சதுங்க. கிட்டத்தட்ட நம்ம நண்பர் நாச்சிமுத்துவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேனி கடிச்சிருக்கும். அவ்வளோ கொட்டு, கையில் கால்லன்னு சொல்லி நல்லா கொட்டிருச்சு. ஆனால் நல்ல ஒரு தேனை சேகரித்தோங்க. ரொம்ப அதிக அளவில் இருக்கிற குறைஞ்சது இந்த ஒரு கொம்பு தேன் பார்த்திங்கன்னா ஒரு 400-450 கிராம் தேன் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கொம்பு தேனுங்க. இதுவே நல்ல அளவுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசனில் இப்படி கிடச்சது கொஞ்சம் பெருசு தாங்க. இந்த சீசனில் கொஞ்சம் ஓரளவுக்கு தேன் குறைய ஆரம்பிக்கும், கிடைக்காது. இப்போ இவ்வளோ கிடைக்கிறதே பெரிய விஷயம்னே சொல்லலாங்க. அப்படி கிடச்ச கொம்பு தேன் காணொலி தான் இதுங்க. இப்போ சமீபத்தில் நம்ம நண்பர்களுக்கு தேனை ராட்டோடவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம தேனாக மட்டும்தான் கொடுத்துட்ருந்தோம். நேரில் வர்றவங்களுக்கு தேன் ராட்டு கொடுத்துட்ருந்தோம், தேன் கூடோடு கொடுத்தோம். இதுக்கப்புறம் கொரியர் மூலமாக கொடுக்க முடியுமான்னு தெரிலங்க. ஆனால் நான் பஸ்ஸில் கொடுத்து விட முடியுது. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். கொம்பு தேன், மலந்தேன் தேனாகவும் வாங்கிக்கலாம், ராட்டோட வேணுனாலும் வாங்கிக்கலாங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீண்டும் சந்திப்போம். இதில் பாருங்கள், இது தேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பக்கத்தில் தெரிவிங்க. எப்படி இருக்குது இந்த பயணம் அப்படின்னு. நன்றிங்கண்ணா.